இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 23:1 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை, ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பார்த்தீங்களா? சூப்பரான வார்த்தை இது. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வார். சூப்பரான வார்த்தைங்க. அதை முழுமையாக படிக்கின்ற பொழுது நமக்குள்ளான ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, கண்டிப்பாக. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 5 என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இதுதான் உண்மை. எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. கடமைக்கு படிக்கக்கூடாதுங்க. இதுதான் நான் சொல்ல முக்கியமான விஷயம். இது அன்பாய் உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டு அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி, ஆண்டவரே உமக்கான ஒரு நேரத்தை நான் ஒதுக்கிட்டு நான் ஜெபிக்க வர, நான் வேதத்தை வாசிக்க வர அப்படின்னும் போது முழு ஃபோக்கஸும் நம்ம பைபிள் மேலே இருக்கணும். ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து கொண்டு ஜெபிக்கின்ற வேலையில் அப்போ தான் நமக்கு முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிரதர், நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுல்ல. இது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயமும் கடமைக்கு பண்ணால் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காது. முழுமையாக பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சொன்னாங்க பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. திரும்பி சொல்லுவாங்க பண்ணுவேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது இல்லை வாழ்க்கை. உனக்கு தோணலையா? அப்போது நான் பைபிள் ஜபம்னு நான் சொல்லுங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் முழு ஈடுபாடோடு நம்ம பண்ணிக்கின்ற பொழுது உங்களுடைய பர்சனல் விஷயமா இருக்கட்டுமே, அதில் முழு எஃபெக்ட் போடணும். இப்போ நான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில். ஒருத்தர் ஓட்டப்பந்தயம் ஓடுறான் அப்படின்னா அவனுடைய இலக்கு என்னவாக இருக்குன்னா ஜெயிக்கணும். ஒரு 10 பேர் ஓடுறான்னா அந்த 10 பேரும் முதலாவது வர முடியாதுல்ல, ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிக்க முடியாதுல்ல. அதில் 10 பேரில் ஒருத்தன் தான் ஜெயிப்பான். ஆமாவா இல்லையோ? அந்த 10 பேருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னோடய குறிக்கோள் நான் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் என்ன ஆகுது, எவன் ஒருத்தர் ஃபோக்கஸோட வெறித்தனமாக ஓடுறானோ அவன் தான் ஃபஸ்ட்டு வர முடியும். மற்றவங்களால நான் ஓடினேன் பார்த்தியா, கொஞ்சம் தான் மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. ஆனால் நம்மளோட இலக்கு என்னவாக இருக்கும், முதலாவது இடத்த பிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி இலக்கை நோக்கி நம்ம ஓடுகின்ற பொழுது வாழ்க்கையில் வெற்றி தான். ஏதோ கடமைக்கு செய்தோம் அப்படின்னா தோல்வியை தான் கொடுக்கும். வாழ்க்கை வெற்றி கொடுக்கவே கொடுக்காது. முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். முழு மனசோடு பண்ணிக்கின்ற பொழுது, முழு ஆன்மாவோடு நம்ம பண்ணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருப்பார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, எப்பொழுதும் அவரே நோக்கி பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புவார். பார்த்தீங்களா? அவர் உற்று நோக்கி பார்க்கின்ற வேலையில் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாக இருக்க போது வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆனால் இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், கலங்காத மகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் ஒவ்வொரு நாள் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அடுத்தவங்க நான் நம்பி இல்லை. உன்னை இந்த விஷயம் பண்ணுறேன்ப்பா, உன்னை இந்த வேலை வாங்கி தரேன்ப்பா, கவலைப்படாத, நான் அவனை மேலே கொண்டு வரேன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அவங்க சொன்ன வார்த்தையை நம்பி நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டே இருக்கோம் அதே இடத்துல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, என்ன கொஞ்சம் தூக்கி ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க நினச்சி என்ன பண்ணுறோம், ஏமாந்து முட்டாள்தனமாக நம்ம உட்காந்து நேரத்தை வீணடிச்சிட்டோம். நேரத்தை மட்டும் இல்லை, காலங்களையும் சரி வருடங்களையும் வீணடிச்சிட்டோம். காரணம் என்னென்னா, இல்லைப்பான்னு சொல்லி டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க தவிர நம்ம உட்காந்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம யாரையும் நம்பி இல்லை. உங்களால் முடியும்ல, முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ ட்ரை பண்ணி அதற்கான ஒரு முழு எஃபெக்டை போடுங்க. அதான் சொல்லலை, கடமைக்கு பண்ணாமல் இதுதானே என் கடமை, இதை நான் பண்ணுவேன், வாழ்க்கையில் ஜெயிப்பேன்டா அப்படின்னு பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் வச்சு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். ஜெபியுங்கள் முழு மனசோட, முழு ஆன்மாவோட. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெள்ளை காகிதம். அதில் எழுதுவதோ வரைவதோ கிறுக்குவதோ இல்லை கிழிப்பதோ என்பது நம் கையில் தான் உள்ளது. பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்துட்டோம், அதை நீங்கள் கிழிக்கிறதோ ட்ராயிங் பண்ணுறதோ இல்லை எழுதுறதோ சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்க. இல்லை பிரதர், எனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லி தூக்கி போட போகிறீங்களா? எல்லா ஆஃபர்ஸும் கிடச்சிச்சு நமக்கு, நம்ம அதை பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துவீங்க, நான் நம்புகிறேன், வாழ்க்கையில் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம்
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மிடமிருந்து நன்மையும் பரிபூர்ணமான எல்லா ஈவுகளும் வரும் என்று வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. பயத்தின் நாட்களில் நம்பிக்கை இழந்து போகாமல் உம்மையே பற்றிக் கொள்வதற்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பராய் இருந்து புல்லுள்ள இடங்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்ப்பீர் நம்புகிறேன் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர்களிடையே எங்களை நடத்துவீராக. கவலைகள், பயம், வருத்தம் ஆகிய எல்லா பாரங்களையும் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் அருள செய்வீர் என்ற நிச்சயத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்புங்க ராஜா. எல்லா உபத்திரவங்களும் எங்களை நீங்கி விலகி போக வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. உம்முடைய மகிமையான ஒளிவிடத்திற்கு எங்களை நடத்தி செல்வீராக. விசுவசிக்கின்றனப்பா. மாறாத உன் அன்பிற்காக, பரிபூர்ண சந்தோஷத்திற்காக, பரிபூர்ண ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்குற எல்லோரையும் பாருங்க இயேசப்பா. உண்மையே நோக்கி ஜெபிக்கின்றவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்புகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.